வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புதல் நிதிக்கு வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களிடமிருந்து இதுவரை சுமார் 700 மில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளதாக தகவல். இலங்கைக்கு வழங்கிய உறுதியான ஒற்றுமைக்கும் தாராளமான உதவிகளுக்கும் சீன ஜனாதிபதி, சீன அரசாங்கம் மற்றும் சீன மக்களுக்கு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நன்றி தெரிவிப்பு. பதுளை, கொழும்பு, கம்பகா, களுத்துறை உள்ளிட்ட நாட்டின் 13 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு மீதான இறுதி வாக்கெடுப்பு இன்று மாலை 6 மணிக்கு. தொடர்பது விரிவான செய்திகள். இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புதல் நிதிக்கு வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களிடமிருந்து இதுவரை சுமார் 700 மில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளதாக நிதி பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரியபெரும தெரிவித்துள்ளார். புள்ளி விவரங்களை வெளியிட்ட அவர், இலங்கை வங்கியின் கீழ் செயல்படும் கணக்கின் மூலம் இதுவரை 30,470க்கும் மேற்பட்ட பரிவர்த்தனைகள் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் இலங்கை மத்திய வங்கியில் பராமரிக்கப்படும் கணக்குகளுக்கு வரவாகியுள்ள வெளிநாட்டு நாணய வாய்ப்பு தொகைகள் மட்டும் கிட்டத்தட்ட 61 மில்லியன் ரூபாவை நிதிக்கு பங்களித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிதிக்கு இதுவரை 33 நாடுகளில் இருந்து பணம் அனுப்பப்பட்டுள்ளது. இதில் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாகும். செவ்வாய்க்கிழமை நிலவரப்படி சூறாவளி பேரழிவுக்கு பிந்தைய தேசிய மீள்கட்டமைப்பு நடவடிக்கைகளை ஆதரிக்க 19,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு ஊழியர்கள் நன்கொடை வழங்கியுள்ளதாக அவர் கூறினார். பேரிடருக்கு பிறகு நாட்டின் மீள்கட்டமைப்பை ஆதரிக்க உலகம் முழுவதும் உள்ள இலங்கை சமூகங்கள் ஒன்று கூடி வருவதனால் நிதி பங்களிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கலாநிதி ஹர்சன சூரியபெரும மேலும் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்திய கடுமையான வானிலை பேரிடருக்கு பின்னர் இலங்கைக்கு வழங்கிய உறுதியான ஒற்றுமைக்கும் தாராளமான உதவிகளுக்கும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங், சீன அரசாங்கம் மற்றும் சீன மக்களுக்கு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தனது ஆழ்ந்த நன்றி தெரிவித்துள்ளார். சீனா 1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மற்றும் 10 மில்லியன் RMB மதிப்புள்ள அவசர நிவாரணப் பொருட்களை வழங்கியிருப்பது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்பை மேலும் பலப்படுத்துவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். கடினமான தருணங்களில் இலங்கைக்கு உறுதுணையாக இருந்தது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான சக்தி மற்றும் உதவியை வழங்குவதில் சீனா தொடர்ந்தும் முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் கவனித்துள்ளார். இதேவேளை இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புதல் நிதி உருவாக்கப்பட்டதன் மூலம் நாடு மற்றும் தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் இருந்து சீரமைப்பு மற்றும் மறுகட்டமைப்புக்கான கட்டத்திற்குள் நுழைந்துள்ளது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். மீட்பு முயற்சிகள் தொடரும் நிலையில் சீனாவின் தொடர்ந்த ஒத்துழைப்பை இலங்கை நம்பிக்கையோடு எதிர்நோக்குகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் 13 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை, கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, காலி, மாத்தறை, கண்டி, மாத்தளை, நுவரெலியா, குருநாகல், கீகாலி, மொனராகல மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த எச்சரிக்கை அடுத்த 24 மணித்தியாலர்களுக்கு அமலில் இருக்கும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கை குறிப்பிடுகின்றது. அறிக்கையின்படி கண்டி, குருநாகல், கேகாலை மற்றும் மாத்தளை மாவட்டங்களுக்கு 3ஆம் நிலை சிவப்பு எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. பதுளை, நுவரெலியா மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களுக்கு 2ஆம் நிலை செம்மஞ்சள் எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு, காலி, கம்பகா, களுத்துறை, மாத்தறை மற்றும் மொனராகலை மாவட்டங்களுக்கு 1ஆம் நிலை அமலில் உள்ளது. இதனுடன் நாட்டின் பல பகுதிகளில் இன்று மேலும் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊபா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் மாத்தளை மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் மழை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. மேலும் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் சுமார் 75 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கொழும்பில் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளத்தால் ஒரு மிகப்பெரிய தூண் சரிந்து விழுந்ததில் அருகிலிருந்து 5 வீடுகள் சேதமடைந்துள்ளன. இந்த சம்பவம் ஜெம்பட்டா வீதியில் உள்ள 95ஆம் தோட்ட பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்டது. அண்மையில் ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலை காரணமாக அந்த பகுதி மக்கள் முன்பே பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருந்ததால் எந்தவிதமான உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து அறிந்தவுடனே கொழும்பு மாநகர சபை மேயர் விராய் கிலி பல்சதார் தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமையை நேரில் பார்வையிட்டனர். அந்த பகுதியில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வலுப்படுத்த மேயர் தேவையான உத்தரவுகளை வழங்கியுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உடனடி உதவிகளை வழங்குதல், நீண்டகால பாதுகாப்பு வீட்டு திட்டங்களை வடிவமைத்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும் என்று மாநகர சபை உறுப்பினர் அனந்தகுமார் தெரிவித்துள்ளார். மேலும் குடியிருப்பாளர்களுக்கான தேவையான நலத்திட்டங்களும் புதிய வீட்டு வசதிகளும் விரைவாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நிலை குலையும் மண் மற்றும் கட்டடம் இடிந்துவிடும் அபாயம் தொடர்ந்திருப்பதால் பொதுமக்கள் அதிக எச்சரிக்கையோடு இருக்கும்படியும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். நாட்டில் நீடித்து வரும் அனர்த்த நிலைமையை முன்னிட்டு வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கும் வெளிநாடுகளில் வசிக்கும் பிற இலங்கையர்களுக்கும் உதவுவதற்கான ஒரு சிறப்பு அவசர அனர்த்த பதிலளிப்பு பிரிவு நிறுவப்பட்டுள்ளது. அமைச்சர் விஜித ஹேரத்தின் உத்தரவின் பேரில் வெளிநாட்டு அலுவலர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர்கள் இணைந்து இந்த பிரிவை செயல்படுத்தியுள்ளனர்.
இதன் மூலம் புலம்பெயர் தொழிலாளர்கள் சமூகத்திற்கான விரிவான நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு பணித்துள்ளார். அவசர உதவிகளை வழங்குவதில் ஏற்படும் நடைமுறைகள் சவால்களை கருத்தில் கொண்டு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒவ்வொரு தொழிலாளி குடும்பத்திற்கும் தலா 15,000 ரூபாய் நிதியுதவி வழங்கவும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் புலம்பெயர்ந்தோர் தொழிலாளர்களின் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தற்போதைய அனைத்து சூழ்நிலையில் கல்வி பாதிக்கப்படாத வகையில் 10,000 ரூபாய் மதிப்பிலான பொருள் உதவி வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய மருந்து பொருட்கள் வாங்குவதற்காக புலம்பெயர் தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு 7,000 ரூபாய் வரை கூடுதல் நிதி உதவி வழங்கப்படும். வெளிநாடுகளில் உள்ள பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் தங்கள் குடும்ப விவரங்களை 1989 என்ற துரித உதவி எண்ணின் மூலமாகவோ அல்லது 0719802822 என்ற வாட்ஸ்அப் எண்ணின் மூலமாகவோ வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு அல்லது வரவு செலவு திட்ட உரை கடந்த நவம்பர் மாதம் 7ஆம் தேதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக பதவி வகிக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதற்கான 2ஆம் வாசிப்பு வாக்கெடுப்பு நவம்பர் 14ஆம் தேதி என்று நடைபெற்ற போது சட்டமூலம் பெரும்பான்மை ஆதரவு பெற்று நிறைவேற்றப்பட்டது. அப்போது 160 பேர் ஆதரவாகவும் 42 பேர் எதிராகவும் வாக்களித்தனர். மேலும் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பில் இருந்து விலகினர். இதனால் மொத்தம் 118 வாக்குகள் மேலதிகமாக கிடைத்து 2ஆம் வாசிப்பு நிறைவேற்றப்பட்டது. 3ஆம் வாசிப்புக்கான விவாதத்திற்கு 17 நாட்கள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அண்மைய நிலவிய மோசமான வானிலை காரணமாக பல பாராளுமன்ற அமர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டதால் விவாதத்துக்கு இடையூறுகள் உள்ளானது. அதே சமயம் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான குறை நிரப்பு பிரேரணை ஒன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக மரிக்கார் முகமது தாகிர் சபாநாயகர் முன்னிலையில் இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். இஸ்மாயில் முத்து முகமது தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து வெற்றிடமான பதவிக்கு மரிக்கார் முகமது தாகிர் நியமிக்கப்பட்டிருந்தார். நாட்டில் உருவாகியுள்ள தற்போதைய நெருக்கடி சூழ்நிலையை வீணாக விடக்கூடாது என்று முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி வலியுறுத்தியுள்ளார். பேரழிவை வளர்ச்சியாகவும் வலியை முன்னேற்றமாகவும் நெருக்கடியை வாய்ப்பாகவும் மாற்ற வேண்டும் என்று அவர் கூறினார். ஏற்பட்ட பெரும் இழப்பும் துயரமும் நீண்டகால சீர்திருத்தங்களும் மறுகட்டமைப்புக்கான முக்கிய திருப்புமுனையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இழந்தவற்றை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக அவற்றை எவ்வாறு மீண்டும் கட்டி எழுப்புவது என்பதே நாட்டின் மிக பெரும் கேள்வி என்று அலி சப்ரி சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு விவசாயத்தை நவீனமயமாக்குதல், காலநிலை ஸ்மார்ட் உள்கட்டமைப்பை உருவாக்குதல், மறுகட்டமைப்பு மூலம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் டிஜிட்டல் கண்டுபிடிப்புகளில் முதலீடு செய்வது போன்ற விடயங்களுக்கு இந்த தருணத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் அரசாங்கத்தை ஊக்குவித்தார். சூறாவளி மற்றும் வெள்ளத்தால் இலங்கை முழுவதும் ஏற்பட்ட பேரழிவு நாட்டின் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சர்வதேச நாணய நிதியம் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது. அதே சமயம் பேரிடர் சேதங்களுக்கான முழுமையான மதிப்பீடு நிறைவடைந்ததும் இலங்கைக்கான தனது உதவியை மேலும் விரிவுபடுத்த தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்தது. வியாழக்கிழமை நடைபெற்ற சர்வதேச நாணய நிதியத்தின் வழக்கமான ஊடகவியலாளர் சந்திப்பில் தொடர்பாளர் துறை பணிப்பாளர் ஜோலி ஹொசா கடுமையான வானிலையால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கல் மற்றும் ஒற்றுமையினை வெளிப்படுத்தினார். அவர் கூறிய போது இலங்கையில் ஏற்பட்ட மனித இழப்பு குறித்து IMF துயரப்படுகின்றது. மேலும் சமீபத்திய வெள்ளத்தால் இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து மற்றும் வியட்நாம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பேரிடரால் உருவான மனிதாபிமான சமூக மற்றும் பொருளாதார விளைவுகளை புரிந்து கொள்ள சர்வதேச நாணய நிதியம், இலங்கை அரசாங்கம், அபிவிருத்தி பங்காளிகள் மற்றும் சர்வதேச சகாக்களுடன் நெருங்கி பணியாற்றுகின்றது. கொசாக் மேலும் குறிப்பிட்ட போது இலங்கையின் பெரும்பகுதி வெள்ளத்தால் மூழ்கியுள்ளதால் பெரிய மனித உயிரிழப்புகளும் பொருளாதார நடவடிக்கைகளும் மோசமாக பாதிக்கப்படும் என்று IMF எதிர்பார்க்கின்றது. பேரிடருக்கு பிந்தைய சேத மதிப்பீடு முடிவடைந்ததும் நிலைமையை தெளிவாக மதிப்பிட்டு தேவையான அடுத்த கட்ட உதவிகளை வழங்க முடியும் என்றும் தெரிவித்தார். இலங்கையின் மீட்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கு IMF தனது விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் தொடர்ந்தும் ஆதரவு அளிக்கிறது. சூறாவளி ஏற்படும் முன்னரே கடந்த அக்டோபரில் IMF மற்றும் இலங்கை அரசாங்கம் திட்டத்தின் 5வது மீளாய்வுக்கான பணியாளர் மட்ட ஒப்பந்தத்தை எட்டியிருந்ததாக அவர் நினைவூட்டியிருந்தார். பேரழிவை முன்னிட்டு இலங்கைக்கான உதவியை கூடுதல் வகையில் விரிவுபடுத்தும் வாய்ப்புகளையும் IMF தற்போது பரிசீலித்து வருகின்றது. மேலும் விரிவாக்கப்பட்ட திட்டத்தின் கீழ் 6வது தவணையாக சுமார் 350 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி இலங்கைக்கு 2 வாரங்களுக்குள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள வாரிய கூட்டத்தில் இலங்கை தொடர்பாக மேலதிக முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் IMF தெரிவித்துள்ளது.